வணக்கம். இணையத்தில் ட்ரெண்டாகும் இன்றைய செய்திகள், நொடி பொழுதில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் என உள்ளூர் முதல் உலகம் வரை நடைபெற்ற விறுவிறுப்பான செய்திகளை மின்னல் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். அனைத்து பொது போக்குவரத்தையும் இணைக்கும் வகையிலான சென்னை ஒன் செயலியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். சென்னை ஒன் செயலி பேருந்து, புறநகர் ரயில், மெட்ரோ ரயில், வாடகை கார் மற்றும் ஆட்டோக்களை ஒரே QR பயணச்சீட்டு மூலம் ஒருங்கிணைக்கிறது. இதன் மூலம் பேருந்துகள், புறநகர் மற்றும் மெட்ரோ ரயில்களின் நிகழ்நேர இயக்கத்தை அறிந்து கொள்வதுடன் கட்டண அட்டைகள் மூலம் பயணச்சீட்டுகளையும் பெற்றிட முடியும். சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. நையாண்டி மேளம், கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் என கண்கவர் கலை நிகழ்ச்சிகளை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். திருவனந்தபுரத்தில் நாளை தொடங்கவுள்ள நவராத்திரி விழாவுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து சாமி சிலைகள் அனுப்பி வைக்கப்பட்டன. சாமி சிலைகளுக்கு தமிழ்நாடு எல்லையான கலியங்காவிளையில் இரு மாநில போலீசார் மேளதாளங்கள் முழங்க பிரம்மாண்டமான முறையில் வரவேற்பு அளித்தனர். நாளை முதல் அடுத்த 9 நாட்களுக்கு நவராத்திரி விழா கொண்டாடப்பட உள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உலக அமைதி தினத்தை முன்னிட்டு அமைதியின் அவசியத்தை வலியுறுத்தி 2950 மாணவ மாணவிகள் சமாதான புறா வடிவில் அணிவகுத்து உலக சாதனை படைத்தனர். தொடர்ந்து வெள்ளை நிற புறாக்களும் அமைதியின் அவசியத்தை வலியுறுத்தி பறக்கவிடப்பட்டன. கொடைக்கானல் குணா குகை பகுதியில் சுப்ரியா என்ற சுற்றுலா பயணியின் கைப்பையை பறிக்க முயற்சித்த ஒரு குரங்கு அவரது கையை கடித்ததால் பரபரப்பு நிலவியது. குணா குகை பகுதியில் அட்டகாசம் செய்யும் குரங்குகளை பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விட வேண்டுமென சுற்றுலா பயணிகள் கோரியுள்ளனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அடுத்த கீழப்பாவூர் பகுதியில் கேந்தி பூக்கள் விலை கடுமையாக சரிந்ததால் விவசாயிகள் அவற்றை குப்பையில் கொட்டும் நிலைக்கு ஆளாகியுள்ளனர். கிலோ 50 ரூபாய்க்கு மேல் விற்ற நிலையில் தற்போது 10 ரூபாய்க்கு கூட விலை போகவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தமிழக கர்நாடக எல்லையில் மாதேஸ்வரன் மலை அருகே சாலையில் அமர்ந்திருந்த சிறுத்தையால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். மேட்டூர் மைசூரு சாலையில் சனீஸ்வரன் கோவில் அருகே வாகனத்தை கண்டதும் ஓடி ஒளியும் சிறுத்தையின் காட்சியை அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டி பதிவு செய்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை கோயிலில் நடைபெற்ற பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சியை ஏராளமானோர் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். தனியார் பரதநாட்டிய பயிற்சி பள்ளியில் படித்த 3 மாணவிகளின் நாட்டிய அரங்கேற்றம் உத்தரகோசமங்கை கோயிலில் உள்ள கலை நிகழ்ச்சி மேடையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஏராளமான பரதநாட்டிய கலைஞர்கள் மற்றும் மாணவ மாணவிகளும் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து 3000 கனஅடி உபரி நீர் தேசிய கொடி வண்ணத்தில் கொட்டியது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. தொடர் மழை காரணமாக அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இந்நிலையில் தேசிய கொடி நிறத்தில் மின் விளக்குகள் அமைக்கப்பட்டு ஜொலிக்கும் சாத்தனூர் அணை பயணிகளை மிகவும் கவர்ந்தது.
ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி 2 சிறுமிகள் யோகா செய்து உலக சாதனை படைத்துள்ளனர். இடையர் வலசையில் நடைபெற்ற நிகழ்வில் இந்தியாவில் உள்ள 70 நகரங்களின் புனை பெயர்களை யோகா செய்தவாறே கூறி வர்ணிகா என்ற மாணவி சாதனை படைத்தார். இதேபோல் இத்திகா என்ற மாணவி A முதல் Z வரை 5 வார்த்தைகளை கூறியபடி யோகாசனம் செய்து சாதனை படைத்தார். சாதனை சிறுமிகளை பாராட்டி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. டெல்லியில் நடைபெற்ற தாண்டியா நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரேகா குப்தா நடனமாடி மகிழ்ந்தார். வட மாநிலங்களில் 9 நாட்கள் வழிபடும் நவராத்திரி விழாவில் தாண்டியா நடன நிகழ்ச்சி இடம்பெறுவது வழக்கம். டெல்லியில் நடைபெற்ற தாண்டியா நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் ரேகா குப்தா விழா ஏற்பாட்டாளர்களுடன் சேர்ந்து தாண்டியா நடனமாடி மகிழ்ந்தார். நவராத்திரி பண்டிகை இன்று கோலாகலமாக தொடங்கியது. இதையொட்டி டெல்லி, மும்பை உள்ளிட்ட இடங்களில் துர்காதேவி கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. நவராத்திரி பண்டிகை இன்று தொடங்கி 9 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் வீடுகளில் கொலு வைத்து வழிபாடு நடத்துவார்கள். பிரபல சலூன் கடைக்கு சென்ற இளைஞர்கள் வரவேற்பறையில் பூஜை தட்டில் வைக்கப்பட்டிருந்த பணத்தை திருடும் காட்சி வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஒருவர் ஊழியரிடம் பேசியபடி அவரை திசை திருப்ப மற்றொரு இளைஞர் பூஜை தட்டில் இருந்த பணத்தை திருடி பாக்கெட்டில் மறைத்து வைக்கிறார். பின்னர் இருவரும் கடையில் இருந்து வெளியேறுவது சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைன் ரயில் நிலையத்தில் சரக்கு ரயிலில் ஏற்றப்பட்ட ராணுவ வாகனத்தில் திடீர் என்று தீப்பற்றியதால் பரபரப்பு நிலவியது. துரிதமாக செயல்பட்ட ரயில்வே பணியாளர்கள் தண்ணீரை பீச்சியடித்து வாகனத்தில் பற்றிய தீயை அணைத்தனர். ராணுவ வாகனத்தில் தீ பற்றியது எப்படி என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.